வீட்டில் இருக்க பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லித்தரேன். இந்த ரவா பிஸ்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை ஓடிஜின்னு எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்க பொருள் வச்சு சூப்பராக முடிச்சு விட்லாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ எப்படின்னு சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரோஸ்டட் ரவா வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு கோதுமை வந்து சேர்த்துக்கலாம். பவுடர் பண்ண சுகர் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட செசமி சீட்ஸ் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் நெய் வந்து சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா நெய் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் காய்ச்சாத பால் சேர்த்துக்க போறேன். இது சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு லைட்டா வந்து லிக்விடா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோதுமை சேர்த்துக்கலாம். நல்லா திக்னஸா வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் போல ரெஸ்ட் விட்டுட்டு சின்ன சின்ன பீசஸா எடுத்து ரவுண்ட் பிடிச்சிக்கோங்க. கையில கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒட்டாம வரும். இது பிரஸ் பண்ணிட்டு மேல வந்து ஒரு ஃபோர்க் வச்சு பிரஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்கெட் ஷேப்ல உங்களுக்கு ரெடி ஆயிடும். இப்போ இந்த பிஸ்கெட்டை நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஒரு கடாயில தேவைக்கேற்ற ஆயில் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்பதான் கரெக்டா வந்து வெளியே வந்து கருகாம வெந்து வரும். அவ்வளவுதான், டேஸ்டியான ரவா பிஸ்கெட் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.